கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செய்யலாம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தில் 9 மாதத்தை கர்த்தர் கிருபையினால நம் நடத்தினார். 10வது மாதத்தில் முதல் நாளையும் கர்த்தர் காண செய்தார். இந்த நாள் வரைக்கும் காத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் கிருபையால் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் இந்த மாதத்தில் முதல் நாளில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய காரியங்களை அல்லது விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை அவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார் அல்லது கை கூட வர பண்ணுவார் என்பதை இந்த காலை வேளையில விசுவாசிங்க. ஒருவேளை நீங்க பல மாதங்களாக பல நாட்களாக எனக்கு இந்த காரியம் வாய்க்கவே இல்லையே, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா, எனக்கு இது நடக்குமா, என் வாழ்க்கையில உயர்வு வருமா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, என் மகனுக்கு மகளுக்கு உயர்வான இடத்துல படிப்பதற்கு ஒரு இடம் கிடைக்குமா, அல்லது அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குமா, அல்லது அவனுக்கு ஒரு திருமண வாழ்வு அல்லது என் மகளுக்கு ஒரு திருமண வாழ்வு வாய்க்குமா, இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி தருவாரா என்று சொல்லி ஒருவேளை பல மாதங்களாக பல நாட்களாக இருதயத்தில் வைத்து போகிற வருகிற இடமெல்லாம் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தை விசுவாசிங்க, அவர் காரியத்தை இந்த மாதத்தில் எனக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் முழுவதுமா இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் பாருங்க. வேதத்திலிருந்து 3 பேரை இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எஸ்தர் ஒரு ராஜாத்தி, அகசூர் ராஜாவுடைய நாட்களில் இருந்த ராஜாத்தி. அங்கே ஆமானால ஒரு சதி உண்டாகி யூத ஜனங்களை அழிக்கும்படி அவர் திட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. இதனால அவ கலங்குறா. எனவே அவருடைய தாதியோடு கூட இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். கர்த்தர் இந்த காரியத்தை மாறுதலா முடிவு பண்ணுவாரா என்பதற்காக 3 நாள் உபவாசம் உண்ணாமல் புசிக்காமல் இருந்து தேவ சமூகத்துல கதறி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வேண்டும். பாருங்க, ஜெபித்து விட்டு இந்த ராஜா கேட்கிறாரு எஸ்தர் ராஜா திட்ட. எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். பாருங்க, எஸ்தருக்கு ராஜாவின் கண்கள்ல தயவு உண்டானதற்கு காரணம் உபவாசித்து தேவ சமூகத்துல இந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வேண்டும் என்பதற்காக மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா கேட்கிறாரு, எஸ்தரே, உன் காரியம் என்ன, இந்த ராஜ்யத்தில பாதியை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்கிறதாக சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். பாருங்க, நிச்சயமாக அவளுடைய ஜெபம் வீணாகல. அப்படியே கர்த்தர் என்ன செய்தாரு, இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜெபத்தை கேட்டு ராஜன் இருதயத்தை மாற்றி காரியத்தை மாறுதலாய் முடியப்படினார். யூதருக்கு களிப்பும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் ஆனது. அதே நாட்களில் பாருங்க, அந்த ஆமான் வந்து ஒரு சதி செய்து யூதர்கள் எல்லாரையும் அழித்து தர வேண்டும் என்று சொல்கிற ஒரு நிருபம் எழுதி எல்லா நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட போதிலும்
கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவர் நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுது, இனி யார் நினைத்தாலும் இந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண முடியாது. ஏனென்றால் நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், எத்தனை ஆட்கள் எல்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் பார்த்தேன், எனக்கு இந்த காரியம் கைக்கூடி வரவில்லை, அது என் கைவிட்டு போயிற்று, இனி அது எனக்கு சக்சஸ் ஆகாது, வெற்றியை கொண்டு வராது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கடைசி நிமிஷத்துல கூட உங்க காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவதற்கு நம்முடைய ஆண்டவரால் முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. இந்த கடைசி நேரத்தில் இருக்கிறீங்களா, உட்கார் நடக்கலை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்தோடு கூட உபவாசித்து ஜெபித்து ராஜாடத்தில் பிரவேசித்த போது ராஜா அந்த காரியங்களை கேட்டு காரியத்தை மாறுதலாக முடிவு பண்ணுவார் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்க காரியத்தை மாறுதலாய் ஆசீர்வாதமாய் வெற்றியாய் முடிவு பண்ணதை நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயம் விசுவாசம் கூட இருங்க, நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். இரண்டாவது ஒரு ஆளை காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்க. நெகேமியா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி, ராஜா கேட்கிறாரு, உன் காரியம் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் ஜெபம் என்ன? பாருங்க, இந்த நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களும் திறப்பு நிற்கிறாங்க, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு உண்டாக வேண்டும், அலங்கம் மீண்டும் கட்டப்பட வேண்டும், ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக சில நாட்களாக துக்கித்து அழுது புலம்பி ஜெபித்து கொண்டே வருகிறார். கேள்விப்படுகிறார், இப்படி ஒரு சூழ்நிலை கேள்விப்படுகிறார். இவரோ ராஜாவின் வீட்டில் வேலை செய்கிறார். எனவே அங்கே ஜெபிக்கிறார். 3 மாதத்திற்கு மேல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டீரா, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண மாட்டீரா என்று உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ராஜா பார்க்கிறாரு, நெகேமியாவே, ஏன் உனக்கு என்ன துக்கம், என்ன துக்கம்? இது சரீர பிரகாரம் வியாதி இல்லையே, இறை துக்கம் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை, இறைத்தை ஏதாவது வச்சிருக்கிறியா, எதையா நினைச்சு நீ புலம்பிட்டு இருக்கிறியா, நீ சொல்லு என்று சொல்லிதான. பாருங்க, அப்படி ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன, எதை கேட்கிறேன்னு சொன்ன உடனே ஜெபம் பண்றான் மனசுல. ஆண்டவரே, நான் கடந்த மாதமெல்லாம் ஜெபித்த ஜெபம் வீணாகல, ராஜா இப்போ எனக்கு பதில் தருவதற்கு ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி நன்றி சொல்ற. பாருங்க, அப்பொழுது நான் பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அது கூட காரியம் சொல்றான். பாருங்க, உங்க ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. பல மாதங்களாய் பல வருடங்களாய் காரியம் கைக்குடி வரவில்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு வரை வரலன்னா இன்றைக்கு வரும். இந்த நிமிஷத்துல கர்த்தர் விசுவாசிங்க, என் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எப்படி எஸ்தர் ராஜத்துடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினாரோ, நெகேமியா ஜெபத்தை கேட்டு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்தாரோ, அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி ஆசீர்வதிப்பார். இந்த நெகேமியாட்ட கேட்டாரு, என்னப்பா உனக்கு வேணும், எதெல்லாம் வேணும், என்னென்ன பிரகாரம் வேணும், எனக்கு லீவ் வேணும். 52 நாட்கள் அந்த அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டது. பாருங்க, ஒன்றுமே முடியாது, யாராலும் கூடாது என்கிற நிலையை மாற்றி ஜெபத்தினால எல்லாம் கூடும், ஜெபத்தினால காரியங்கள் மாறுதலாக முடியும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியை, உங்கள் காரியத்தை இந்த மாதத்துல மாறுதலாய் ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவார். தயவு உண்டாயிருக்கும். பாருங்க, பரலோகத்தின் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் மூலமாக உங்களுக்கு தயவு வர வேண்டுமோ, யார் யார் மூலமாய் உங்களுக்கு காரியம் நடக்கணுமோ, அவர் நிச்சயமாக இருதயத்தில் கர்த்தர் பேசி அந்த அதிகாரிகளை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு. தம்பி வா, அல்லது தங்கச்சி வா, அல்லது சகோதரனை வா, தகப்பனை வாங்க, உங்க காரியத்தை நாங்கள் முடித்து விட்டோம்,
பெற்றுக்கொண்டு செல்லுங்க என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்குள்ளால கர்த்தனை செய்வாரு. உன் நன்மையான காரியத்தை செய்வாரு. உங்கள் காரியம் ஜெயமாக முடியும். அந்நாள் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி மன்றாடி ஜெபித்த போது அந்நாளுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இனி துக்குமுகமாய் நீ இருப்பதில்லை. அந்நாள் அது முதல் துக்குமுகமாய் இருக்கல. அவள் வேண்டிக் கொண்டிருப்படியாகவே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இங்க பாருங்க, இதை பத்தி வாசிக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெறுவாள். பாருங்க, இந்த சகரியா ஜெபிக்கிறார் இந்த காலமாக. எனவே அங்க ஒரு ஜெபம் கேட்கப்படுகிறது. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். பல வருஷங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், எத்தனை வருஷம் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சில சாட்சி இருக்கிறாங்க, கர்ப்பப்பையே இல்லைன்னு சொன்னாங்க, கர்ப்பப்பையே சுருங்கிட்டு சொன்னாங்க, கர்த்தர் அழகான ஆண் குழந்தை கொடுத்தார் என்று சொல்லி கரங்களில் வைத்து சாட்சிதான் அநேக பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஊழியத்திலும் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். பல வருஷங்களாக இப்படிப்பட்ட வாக்கியம் இல்லாதவர்களுக்கு நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். இங்கே அன்னாளுக்கு செய்த அதே ஆண்டவர் இங்கே சகரியாவுக்கு செய்த கர்த்தர் இந்த பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையை ஒரு காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வாதமா வைப்பார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. எனவே இந்த நாட்கள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அல்ல ஜெபித்து கொண்டே இருப்பீங்க காரியம் பல வருஷங்களாக, பல நாட்களாக. இன்னைக்கு விசுவாசிங்க, நான் சொல்றேன் விசுவாசிங்க. நிச்சயமாக உங்கள் காரியத்தை ஆண்டவர் செய்வாரு, வாய்க்க பண்ணுவா. மறந்து உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அதிகமாக நேசிக்கிறேன் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரப்பா. பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரவே இல்லை, உயர்வு வரல, என் காரியம் வாய்க்கவே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொழுகிறாரப்பா. கடைசி நேரத்தில் எப்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணீங்களோ அதே போல எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது, என் கைவிட்டு போயிட்டுன்னு சொல்லி கலங்கி இருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக, ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. பல ஆண்டுகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் ஆண்டவரே நன்மைகளை, பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. செல்வங்களை கொடுங்க, வியாதி நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும், கஷ்டம் நீங்கட்டும், நிந்தை நீங்கட்டும், எல்லாவற்றையும் மாறுதலாய் மாற்றுங்க. தரித்திரங்கள் போகட்டும் அப்பா, மாறுதலாய் மாற்றப்பட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு.